பாப்பா சிரிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா அய்யலூர் பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் அய்யலூருக்கு பக்கத்தில் சித்துவார்பட்டி இந்த ஏரியாவில் இருக்கணுமா. இந்த மண்டபத்து பேர் காஜா மஹால். பேர் சொல்லுங்க, காஜா மஹால். இந்த மண்டபம் பேர் அருமையான மண்டபம். இந்த சொல்லுவாங்கள்ல, சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கும்போது ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஒன்று சொல்லுவாங்க, மழை பெஞ்சால் அந்த சாப்பாடையே ஃபால்ஸ் ஆக்கி விட ஒரே மண்டபம் எதுனா எனக்கு தெரிஞ்சு நானும் இத்தனை வருஷம் 15 வருஷம் மண்டபத்துக்கு போகிறேன். இது ஒரே மண்டபம் தான். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, மழை பெஞ்ச விட்டத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. விட்டத்தை பாருங்க, அடுப்படியில் காட்டுங்க தம்பி, விட்டத்தை காட்டுங்க. மழை பெஞ்சா அப்படியே அடுப்படி காட்டுங்க. அருமையான மண்டபம். இங்கே தான் வந்து நம்ம ஒரு 80 கிலோ மட்டன் பிரியாணி, லால்சா, தயிர் சட்னி, பெரிய செய்ய வந்திருக்கோம் ஒரு திருமணத்துக்கு. அண்ணன் தான் பார்த்துக்காரங்க. அண்ணன் பாட்டிக்காரங்க. நம்ம நாளைக்கு அடித்து நொறுக்குறோம் சித்துவார்பட்டியில். ஏற்கனவே இந்த மகால் நம்ம வந்து பண்ணிட்டோம் 3 தடவை. அப்போ வந்து கேமராமேனு ஸ்கூலுக்கு போயிருந்தனால வந்து எடுக்க முடியல. ஸோ கேமராமேன் காலேஜுக்கு போகிறனால வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஆடுறதான்னு பாருங்க ராஜா. ஆட்டா ஒரு விட்டு கொடுங்க ராஜா. ஆட்டா இருக்கு, விட்டு கொடுத்து அங்கே விட்டுருக்கோம். நம்ம ராஜானே வந்திருக்காருங்க ஃபங்க்ஷனுக்கு. இன்னைக்கு கட்டப்பாவுக்கு லீவ் விட்டாச்சு. இப்போ ராஜானனுக்கு ஒர்க்கு கொடுத்தாச்சு. கல் ஆடுதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மண்டபத்துறை விட்டத்தை பாருங்க, உங்களுக்கு தான் இருக்கு பாருங்க அமைப்பா. ஆனால் மழை பெய்யாத வரையும் நல்லா இருக்குது. மழை பெய்ச்சா டவுசர் கிளம்பி பார்த்துங்க. பூரா சாரம் வச்சு நாங்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கோம். மண்டபத்துக்காரங்க சொல்லியிருக்கோம், அதுக்கு உண்டான ரியாக்ஷனே இல்லை மண்டபத்துக்காரங்க. பட்டாவுடைய நேரம் ரொம்ப அப்படியே அடிப்பிச்சு கருப்பாக இருந்துச்சு. பாருங்கள், ரொம்ப பல்ப்பு சமையல போடும்போது கழுவிட்டோம்னா எல்லாம் பிரிஞ்சு பால் காய்ச்சல். தண்ணியை காய வச்சு, சுடு தண்ணியை காய வச்சு எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இல்லாட்டி பால் திறந்து போயிடும். அதனால தான் எவ்வளோ சுத்தமாக செய்யணுமோ நீட்டாக செஞ்சுருவோம். 3 கட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் 6 லிட்டர். மட்டன் வந்துருச்சு மக்களே. ஆடு வாங்கி அறுத்தாங்க. மூடியை போட்டுக்கலாம். இப்போ தான் பாட்டு அமர்த்தினாங்க. ஏனே வரல
எந்த சத்தமும் கேட்க மாட்டேங்குது. பாட்டு சத்தத்தில் ஒன்றுமே பேசுகிறதே கேட்கல. கறி வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. முட்டாயாக இருக்குது. இது மல்லிகைப்பூ மாதிரி வந்துருச்சு மாஸ்டர். எலும்புலேருந்து கலந்து முடியாது. ஆனால் கறியோட சைஸை பெருசாக்கிட்டாங்க கறி வெட்டுறவங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது பார்த்தீங்களா. இலையில வச்சா பயந்துருவாங்க. அஞ்சு போல கறி வந்துருச்சு. நீங்கள் நம்ம லெமனை ஊற்றிடலாம். சூப்பி மாஸ்டர் ராஜகிரன் என்ன பண்ணுறோம் அது எடுங்க மாஸ்டர். கொடுது போட்டுறாங்க. லெமன் மாஸ்டர் ஊற்றுறாரு. இப்போ ராஜானே லெமன் ஊற்றுறாரு. லெமன் வந்து 2க்கு ஜஸ்ட் 50 போல மொத்தம். லெமனை ஊற்றிட்டு கிண்டிக்கலாங்க. குருமா கலர் அருமையாக இருக்கு. நெய் அப்படி புரிஞ்சிருக்கு. தால்ச்சாக்கு பருப்பு பார்த்தீங்களா எல்லாம் மைமையாக இருக்கு. நல்லா கரைஞ்சிருச்சுங்க பருப்பு. அரிசி ஊற போட்டாச்சுங்க. இப்போ வந்து உலகி தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கேனு 60 லிட்டர். ஒரு வட்டாக்கு 60 லிட்டர், 2 வட்டாக்கு 120 லிட்டர். மூடிய போட்டுறாங்க. 3 கேனு ஊற்றியாச்சு. மூடிய போட்டாச்சு. இப்போ வந்து விறகு ஏற்றிக்கலாம். இதுலேருந்து 2-3 விறகு துணி இதில் வச்சுக்கோங்க. இந்த சாப்பாட்டில் இருக்குல்ல விறகு. மக்களே உலை கொதிக்குது. உலை நல்லா கொதிக்குதுங்க. இப்போ அரிசியை கொட்டிக்கலாம். இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிட்டு உப்பு செக் பண்ண போகிறோம். அதான் பார்த்தேன். அவ்வளோதான். தம் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. நம்ம தம் போட்டுடலாம். அரிசி அமைக்க பார்த்தா அரிசி அமைக்கிருச்சு. இங்கே வருங்க. நெய் ஊற்றிக்கலாம் மக்களே. தம்முக்கு தம் உடைச்சிக்கலாம் மக்களே.
சாப்பாடை பாருங்கள் மக்களே. இந்த கேமராவில் கலர் தெரியல உங்களுக்கு, ஆனால் நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணி. வெயில் வேறு அடிக்குதா, அதனால் கலர் கொஞ்சம் இதாக தெரியுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சாப்பாடு. ஒரு சோறோட ஒரு சோறு ஒட்டலை, அருமையான பக்குவத்தில். அங்கே வருங்க அரிசியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இலையில சாப்பாடு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முந்திரி பருப்போடு வந்திருக்குங்க. ரெண்டாவது வட்டா ஆடுது. சாப்பாடு நம்ம சாம்பிள் பார்க்கலாங்க. தம் உடச்சி சாமியில் வந்து பாட்டிக்காரங்களுக்கு கொடுத்தோம். அவங்க எல்லாம் பரபரப்பாக இருக்கனால அவங்களால நம்மளுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து பேட்டி கொடுக்க முடியலை. அதனால் இப்போ நம்மளே சாப்பிட்டு பார்த்து நம்மளே ரிவ்யூ கொடுப்போம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறியை பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும். கறி வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா இப்படி ஏதாவது செஞ்சனா இழுத்தனா அப்படியே ஷார்ப்பாக இழுத்தா வந்துட்டு வருது. இதுதான் கறியுடைய இது சொல்லுங்க. அஞ்சு போல இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம இப்போ இதுக்கு சாம்பிள் பார்க்குறதுக்கு இப்படி தான் கறி இருக்குங்கிறது. அருமையாக புளிப்பு நம்ம அளவில் இருக்கனால சாப்பாடு சூப்பராக இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. சாப்பாடு தன்மையும் பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் நீங்களே ஆக்கி நீங்களே சாப்பிட்டு சாமியில் பார்த்தா நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இந்த சமையலை வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுற சகோதரர்கள் எங்களுடைய சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அப்போ நாங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒரு பைட்டு கையோட போவோம். அருமையாக இருக்குது. யூடியூப். ஆமாம், நம்ம ஊர் திண்டுக்கல் பிரியாணினா திண்டுக்கல் பிரியாணி தான். இது சாப்பிட்றதுக்கு தான் எல்லா ஊர் மக்களும் நம்ம தேடி வர்றாங்க. சாப்பாடு பிரமாண்டமாக இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் மதமாகவும் இருக்குது. தால்ச்சா கொஞ்சம் ஊற்றுங்க. அதையும் தால்ச்சா ஊற்றாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தால்ச்சா ஊற்றி சாமிக்கு பார்ப்போம். ஃபங்க்ஷன்கார் வந்து பாப்பாவோட வந்து உட்காந்து சாம்பிள் பார்க்க போகிறாருங்க. எப்படி இருக்குன்னு கேட்டலாம் அவர்கிட்ட. பாப்பா சிரிக்குது. சிரிப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. சின்ன பிள்ளைக்கு வச்சுருவாங்க. இல்லை லேசாக காரமாக இன்னைக்கு வீடியோவில் பாப்பா தான் ஹெட்லைன். ஏன் பாப்பா? சாப்பாடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, நம்பர் 1 இருக்குது. உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே நல்லா இருக்குது. திண்டுக்கலுடைய ஃபேமஸ் அந்த பிரியாணி அப்படிங்கிறது நம்ம காதரனை சமைச்சிருக்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மற்ற இடத்துல நம்ம சாப்பிட்றது வைக்கிறது எல்லாமே சில இதில் திகட்டும். பாஸ்மதியிலலாம் வந்து அது சோறு இதெல்லாம் ஒட்டாது. நம்ம சீரக சம்பாவில் அண்ணன் சமைச்சிருக்கிறது இங்கே பாருங்க. அப்படியே சோறு அப்படியே எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம்.
அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளேவர் அருமையாக வந்து அமைஞ்சிருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. சாப்பாடு நம்பர் 1. நீங்களும் சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க.